ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் செய்ய தயார் அப்படின்னு சொன்ன வார்த்தையும், சசிகலா வந்து கட்சியில் இணைந்து நான் செயல்படுறேன், மீண்டும் அம்மாவோட ஆட்சியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையே எடப்பாடி எப்பயுமே நம்ப மாட்டார். சத்தியம் நம்ப மாட்டார். ஏன்னா இவங்க எப்பவுமே சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றுற ஆட்களே கிடையாது. பட் இப்போ ஒரு காலம் ஒரு படிப்பினை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். படிப்பினை கொடுத்தாலுங்க நேற்று வரைக்கும் இவங்க பண்ணையார்த்தனம் நடப்பாங்க. இவங்க எல்லாருமே பண்ணையார்த்தனம். மன்னார்குடியில் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அந்த பண்ணையார்த்தனத்தை விட்டுதாக சரித்திரம். ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாகட்டும் இல்லை சசிகலா ஆதரவாளர்கள் அவங்க சொல்றது எடப்பாடி தான் பண்ணையார்த்தனமாக நடக்கிறாரு, இல்லை எந்த ஒரு குரலையும் காது கொடுத்தே கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற. ஒருவேளை படிப்பனை மாறி இருந்தால் நீங்கள் டிடிவி தினகரன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அண்ணன் பன்னீர்செல்வம், அண்ணன் பழனிசாமி, அண்ணன் செங்கோட்டைன்னு சொல்லியிருக்கார். அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு மாற்றம். ஆனால் என்னுடைய கருத்து நான் பதிவு பண்ணுறேன். இதே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எப்படி கூப்பிடுவாருன்னு கட்சிக்காரர்கிட்ட கேளுங்க. இது மறுத்தா நான் மன்னிப்பு கேட்குறேன். ஓகே, சேர்மன் எங்கன்னு அவருக்கு எப்போதுமே பெரியகுளம் சேர்மன் ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளம் நகராட்சி சேர்மன்லேருந்து விலகி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி முதலமைச்சரானவர். ஆனால் பெரியகுளம் சேர்மன் கூப்பிடுங்க. இதுதான் பிரச்சனை. உங்களால் வளர்க்கப்பட்டவர், நான் இல்லைன்னு சொல்ல. உங்கள் காலடியில் விழுந்து கிடந்தவர், நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு காலமுக்கி விட்டவர், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களால் ஒரு ஏணியில் உட்காந்து ஒரு அரியணையில் அமர்ந்தவர். நீங்கள் கூப்பிடணும், வாங்க முதலமைச்சர் கூப்பிடணும், தப்பே கிடையாது. எம்ஜிஆர் எப்படி நம்ம கூப்பிடுவாரு? KKSS ராமச்சந்திரனை முதலாளின்னு கூப்பிடுவார். எம்ஜிஆருடைய உச்சபட்ச அந்தஸ்துக்கும் ஒரு பருத்தி மில்லு வச்சிருந்த KKSS ராமச்சந்திரனை பார்த்து முதலாளின்னு கூப்பிடலாமா? அப்படியே உள்ளம் குளிரும். என்ன முதலாளி அப்படிம்பார். இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக வேலை பார்ப்போம். திருநாவுக்கரசு பார்த்து என்ன மைனர்னு கூப்பிடுவார். அப்போது எம்ஜிஆருக்கு அதனால் ஒரு இழப்பும் கிடையாது. முதலாளி நம்மளை கூப்பிட்றாருன்னு ஒரு உற்சாகம் இருக்குல்ல. என்ன பருத்தி கூடன்னு வச்சு தான் நீ பெரியாளா, எனக்கு நீ வேலைக்காரன் தானே அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கல. அப்போது நீங்கள் உங்களால் ஒரு அரியணையில் ஏற்றப்பட்டிருந்தாலும் முதலமைச்சர் கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, சேர்மன். இந்த பிரச்சனை தான் பயப்படுறார் பழனிசாமி.